ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா ஐபோன் SE 2021 இருக்கு. இது பார்த்தாலே தெரியும் ஸ்கிராப் கண்டிஷன்ல தான் இருக்கு. இந்த ஐபோனை சரி பண்ண சொல்லி நம்ம கையில கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஐபோனை கலட்டி இது உள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும், இந்த ஐபோன்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறதையும், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி இந்த ஐபோனுக்கு ஒரு மறுவாழ் கொடுக்கணுமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுதான் இருக்கிற வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஐஃபோனை ஜென்ரலாக அவுட்லுக் நம்ம செக் பண்ணிக்கிடுவோம். பேக் கிளாஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உடஞ்சிருக்கு. அது மாதிரி டிஸ்பிளேயும் கம்ப்ளீட்டாக உடஞ்சிருக்கு. ஃப்ரேம் லேஸாக பெண்ட் ஆகிருக்க மாதிரி தெரியுது. அது கூட நம்ம நிமித்துக்கலாம்னு நினைக்கிறேன். உள்ள பேட்டரி என்ன கண்டிஷன் இருக்குன்னு தெரியல, போர்டு என்ன கண்டிஷன் இருக்குன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நம்ம கழட்டிக்கிடுவோம். பொதுவாக ஐஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் 2 சார்ஜிங் பின் பக்கத்தில் 2 ஸ்க்ரூ இருக்கும். அன்ஸ்க்ரூ பண்ணிக்கிடுவோம். இந்த 2 ஸ்க்ரூ நம்ம அன்ஸ்க்ரூ பண்ணிக்கிடலாம். ஓகே, நம்ம ஸ்க்ரூ கழட்டியாச்சு. இப்போ நம்ம டிஸ்பிளே ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஐஃபோனில் டிஸ்பிளே நல்லா இருக்கும் பட்சத்தில் நம்ம சக்ஷன் டூல் போட்டு தான் எடுக்கணும். அதுதான் டிஸ்பிளே சேஃப்டியாக வரும். இதில் வந்து டிஸ்பிளே ஆல்ரெடி உடஞ்சிருக்கிறதுனால நான் ட்வீசரை வச்சு நான் ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். பேட்டரி நமக்குள்ள பேட்டரி இது மதர் போர்டு, வைப்ரேஷன் மோட்டார், ரிங்கர் செட்டு, சார்ஜிங் போர்ட்டு, பேக் கேமரா, இதில் வந்து ஃப்ரண்ட் கேமரா, இயர் பீஸ்லாம் இருக்குது. அவ்வளோ இந்த ஷீல்டை ஃபஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்டரி ஃபஸ்ட் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். இந்த பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணி விடுறதுக்கு இந்த ஷீல்டை நம்ம ஃபஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். ஷீல்டுக்கு மேலே இருக்க ஸ்க்ரூலாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். ஷீல்டை ஓப்பன் பண்ணியாச்சு. இது வந்து பேட்டரிக்குள்ள கனெக்டரு, இது வந்து டிஸ்பிளேக்குள்ள கனெக்டரு, அது வந்து சிசி போர்டுக்குள்ள கனெக்டரு, இது வந்து வால்யூம் பட்டன் ஸ்ட்ரிப்புக்குள்ள கனெக்டர் மாதிரி தெரியுது. அப்புறம் செக் பண்ணிக்கிடுவோம். இங்கே வந்து நம்ம ஃப்ரண்ட் கேமரா ஸ்ட்ரிப் இருக்குது. அது போக இயர் பீஸுக்கும் அந்த ஸ்ட்ரிப் மூலியமாக லைனுங்கிறது போகும். ஃபஸ்ட் நம்ம பேட்டரி கனெக்டரை ஃபஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டாச்சு. இப்போ டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறம் இந்த ஷீல்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்குள்ளே ஃப்ரண்ட் கேமராக்குள்ள ஸ்ட்ரிப்பையும் நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுருக்குறோம். ஓகே, இப்போ நம்ம டிஸ்பிளே நம்ம தனியாக எடுத்துக்கிடலாம். இந்த கனெக்டர் வந்து பேக் கேமராக்குள்ள கனெக்டர் இது. ஓகே, நம்ம மொபைல் இப்போ கலட்டியாச்சு. நம்ம எப்பவும் பதிவாக போகிற மார்க்கெட்டுக்கு போயிட்டு இதுக்குள்ள டிஸ்பிளேயும் பேக் டோரையும் மட்டும் நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். பேட்டரி வாங்க போகிறது கிடையாது. ஏன்னா பேட்டரியோட கண்டிஷனுங்கிறது நல்லா இருக்கிறதுனால பேட்டரி அப்படி இருக்கட்டும். சப்போஸ் சார்ஜ் நிற்கல அப்படின்னா பேட்டரி வேணால் மாற்றிக்கிடுவோம். நம்ம மார்க்கெட்டுக்கு போயிட்டு அதே மாடலுக்குள்ள பேக் டோரையும் டிஸ்பிளே நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிடுவோம். இப்போ இந்த கனெக்டரை நம்ம போர்டில் மாட்டிக்கிடுவோம். ஆல்ரெடி மார்க்கெட்டில் செக் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தேன். சுத்தமாக சார்ஜ் இல்லை. அங்கே கொஞ்ச நேரம் சார்ஜை போட்டுட்டு தான் நான் எடுத்துகிட்டே வந்திருக்கேன். அதனால் இப்போ மொபைல் கண்டிப்பாக ஆன் ஆகிடும். ஏன்னா மொபைல் ஆனில் தான் இருந்துச்சு. ஆப்பிள் லோகோ வந்துருச்சு. இது இப்போ உள்ளே மட்டும் போக தான் பார்ப்போம். நம்ம ஐஃபோனில் டிஸ்பிளே போட்டு செக் பண்ணி பார்த்துருந்ததில் ஐஃபோனுக்கு ஆன் ஆகிடுச்சு, டச் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் என்ன அப்படின்னா ஐஃபோன் அன்அவைலபிள்னு சொல்லி காமிச்சிக்கிட்டு இருக்கு. இதை நம்ம ஐடியூன்ஸில் கனெக்ட் பண்ணி ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கிடலாம். நம்ம டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் நம்ம பேக் கிளாஸை மாற்றிக்கிடுவோம். இந்த கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஆல்ரெடி உடஞ்சிருக்க கிளாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த உடஞ்ச கிளாஸை நம்ம ட்வீசர் வச்சு எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். முடியாத பட்சத்துக்கு நம்ம கடைக்கு கொண்டு போயிட்டு ப்ளோயர் யூஸ் பண்ணிட்டு ஹீட் பண்ணி இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிடுவோம். பேக் கிளாஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம டிஸ்பிளேவை கலட்டி ஓரமாக சேஃப்டியாக வச்சுக்கிடுவோம். இல்லை அப்படின்னா டிஸ்பிளேங்கிறது உடஞ்சிரும். இது ஆல்ரெடி டூப்பாக வந்ததுனால நம்ம ட்வீசர் வச்சு எடுக்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுதான் நமக்குள்ள ப்ளோயர். நம்ம கடையில் வச்சு யூஸ் பண்ணிக்கிற ப்ளோயர். இது நம்ம இங்கேயே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இங்கே வச்சு நம்ம ஹீட் பண்ணி இந்த பேக் டோர் உடஞ்சிக்க பேக் டோரை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி ப்ளோயர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹீட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உள்ள பேட்டரி இருக்குது. ரொம்ப அளவுக்கு அதிகமான டெம்பரேச்சர் உள்ளே போச்சு அப்படின்னா பேட்டரிங்கிறது ஃபயராக வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் எவ்வளோ டெம்பரேச்சர் வைக்கணுமோ அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் பண்ணி ஒவ்வொரு செக்ஷனாக ஹீட் பண்ணி தான் எடுக்கணும். நம்ம ஹீட் பண்ணுறது மூலிமா உள்ளே இருந்து அந்த அந்த அட்டாச் ஆகிற க்ளூங்கிறது மெல்ட் ஆகி நம்ம பேக் டோரை ஈஸியாக எடுக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நம்ம ப்ளோயர் யூஸ் பண்ணுறோம். இது மூலிமா பார்த்திங்க அப்படின்னா ஹீட்டான ஏருங்கிறது வெளியே வரும்.
நம்ம ப்ளோயர் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஈஸியாகவே வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஹீட்டான ஏர் போயிட்டு இருக்க கம்மெல்லாம் மெல்ட் பண்ணி விட்டுது. அதுபோக நான் க்ளூ ரிமூவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு சின்ன கிளாஸ் பீஸ் கூட இல்லாமல் எடுத்துட்டேன். எதுக்கு ஒரு சின்ன கிளாஸ் பீஸுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பேக் டோர் போடும்போது அந்த சின்ன கிளாஸ் பீஸாக இருந்தாலும் அந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே கேப் விழும். அது போக லேசாக கீழே விழுந்தாலும் உடஞ்சி போகும். ஓரளவுக்கு நான் ஃபுல்லாக நான் எடுத்துக்கிட்டேன், சின்ன கிளாஸ் பீஸ் கூட இல்லாமல். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்பிளே ஓட்டுற பசையை ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டு நான் கிளாஸ் ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் நமக்குள்ள புதுசாக வாங்கிட்டு வந்த கிளாஸு. அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிட்டு அதிலே டபுள் சைட் டேப் இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது. அதனால தான் நம்ம எக்ஸ்ட்ரா பசையை போடுறோம். நம்ம கிளாஸ் உட்காந்துருக்க பொசிஷனை பார்த்தா தெரியும், ஒரு சின்ன கேப்பு கூட இருக்காது. அப்போ அந்தளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஓகே, நம்ம க்ளூவை போட்டாச்சு. இதுக்கு மேலே ரப்பர் பேண்ட் போட்டுட்டு ஒரு 2 மணி நேரமோ இல்லை 1 மணி நேரமோ நம்ம காய வச்சுக்கிடுவோம். நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ நம்ம போட்டிருந்த ரப்பர் பேண்ட் ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். அந்த கிளாஸில் ஒட்டியிருக்க நம்ம பசை ஃபுல்லாகவே நம்ம கடைசியாக நம்ம க்ளூ ரிமூவரையோ இல்லை ஐபியோ போட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கிடுவோம். இப்போ அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். நம்ம இப்போ டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன வேலை இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த டிஸ்பிளேக்கு பின்னாடி இருக்க ஒரு ஸ்டீல் பிளேட் வரும். அதையும் ஃப்ரண்ட் கேமராவையும் இயர் பீஸையும் ஃபிங்கர் பிரிண்ட்டையும் கலட்டி நமக்குள்ள புது டிஸ்பிளேல வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் ஃபிங்கர் பிரிண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு ஷீல்டு இருக்கும். ஷீல்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அது கீழே பார்த்திங்கன்னா ஒரு கனெக்டர் இருக்கும். அந்த கனெக்டர் ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த பிளேட்டில் உள்ள ஸ்க்ரூலாம் கலட்டினதுனால அந்த ஷீல்டை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிடலாம். அந்த ஸ்ட்ரிப்பை கிளிக்கும் போது கொஞ்சம் கவனமாக கிளிக்கணும். ஸ்ட்ரிப்பை கட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. வேறு டச் ஐடி தான் வேறு மாற்றணும். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட் கேமராவையும் இயர் பீஸையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். அதுக்கு மேலே இருக்க ஷீல்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ஸ்க்ரூ ஃபுல்லாக நம்ம கழட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இயர் பீஸும் வந்துருச்சு, ஃப்ரண்ட் கேமரா வந்துருச்சு. இதுலேயும் அப்படி தான், ஸ்ட்ரிப்பை நம்ம வெளியே எடுக்கும்போது கவனமாக எடுக்கணும். இதுவும் கட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃப்ரண்ட் கேமரா ஸ்ட்ரிப்பை மாற்றி தான் ஆகணும். நமக்குள்ள புது டிஸ்பிளேல இந்த ஸ்ட்ரிப்பை வைக்கிறதுக்காக தனியாக 2 ஹோல் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோலை கனெக்ட் பண்ணி கரெக்டாக ஒட்டி விட்டுருவோம் இருந்த மாதிரியே. ஓகே, நம்ம அந்த ஸ்ட்ரிப்பை ஒட்டியாச்சு. இதுக்கு மேலே இயர் பீஸை வச்சுட்டு ஃப்ரண்ட் கேமரா லாக் பண்ண அப்படின்னா பெர்ஃபெக்டாக உட்காந்துக்கிடும். இதுக்கு மேலே ஷீல்டை வச்சுட்டு ஸ்க்ரூ போட்டோம் அப்படின்னா இந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். நமக்குள்ள புது டிஸ்பிளேல பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிக்கர் இருக்கும். இது வந்து ரெட் கலர்லேயும் இருக்கும், ப்ளூ கலர்லேயும் இருக்கும். இதை கண்டிப்பாக கிளிக்கிறோம். இது கிளிச்சா தான் நமக்குள்ள டிஸ்பிளேக்கும் நமக்குள்ள மதர் போர்டுக்கும் கண்டினியூட்டிங்கிறது கிடைக்கும். அந்த ஸ்டிக்கரை கிழிச்சிட்டு இருந்த ஷீல்டு பிளேட்டை அதுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கான ஸ்க்ரூவை நம்ம போட்டுக்கிடுவோம். அதுக்கு முன்னால் நம்ம பழைய டிஸ்பிளேல இருந்து நமக்குள்ள டச் ஐடி, அதாவது ஃபிங்கர் பிரிண்ட்டை மட்டும் தனியாக கழட்டி எடுத்துக்கிடுவோம் புது டிஸ்பிளே இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக. ஓகே, நம்ம பழைய டிஸ்பிளேலேருந்து ஃபிங்கர் பிரிண்டை கழட்டி புது டிஸ்பிளேல போட்டாச்சு. அதுக்குள்ளே கனெக்டரையும் நம்ம மாட்டி விட்டுக்கிடுவோம். இப்போ என்னென்னா, இருக்க மேலே ஃபுல்லாக ஷீல்டை கழட்டினோம்ல, அந்த ஷீல்டை ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம ஸ்க்ரூவெல்லாம் மாட்டி விட்டோம் அப்படின்னா இந்த டிஸ்பிளே ஒர்க்குங்கிறது முடிஞ்சிருச்சு. இன்னொரு கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, எந்தெந்த ஸ்க்ரூவை எங்கேருந்து கலட்டினமோ அந்த ஸ்க்ரூவை அதாவது கலட்டின இடத்துல தான் போடணும். சப்போஸ் நம்ம மாற்றி போட்டுட்டோம் அப்படின்னா டிஸ்பிளேக்கு அங்கோடி போயிட்டு ஏதாவது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த ஸ்க்ரூவை ஃபுல்லாகவே கரெக்டாக நம்ம பார்த்து வச்சுட்டு அந்த ஸ்க்ரூவை அதாவது இடத்துல நம்ம போட்டுக்கிடுவோம். இந்த ஒர்க்கை நம்ம கடையில் வச்சு பார்த்துருந்தோம்னா நான் 40 நிமிஷத்தில் நான் முடிச்சிருந்துருப்பேன். நம்ம ரெக்கார்ட் பண்ணி பண்ணதுனால எனக்கு அப்படி டைம் ஆயிடுச்சு, இருட்டு வந்துருந்துச்சு. அப்போ தான் திடீர்னு ஒரு சலங்க சவுண்டு கேட்டுச்சு. நேற்று நைட்டு அவளாக எப்படி மேலே மாடிக்கு ஏறி வந்தானே எனக்கு தெரியல. அதனால் இன்றைக்கி அவளே தனியாக விட்டு ஏற விட்டுருந்தேன். இப்படி தான் ஏறி வந்திருக்கா போல இருக்குது. ஓகே, நம்ம மொபைலுக்கு வரலாம். அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்க்ரூ போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த பிளேட் வச்சல நம்ம ஐஃபோனுக்கு அந்த ஸ்க்ரூவை நான் இருக்க ஸ்க்ரூலாம் போட்டு விட்டுட்டேன். நம்ம டிஸ்பிளே கனெக்டர் போட்டுட்டு அதுக்குள்ளே ஷீல்டையும் கேமரா கனெக்டரை மாட்டிட்டு அதுக்குள்ளே ஷீல்டையும் நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஓகே, நம்ம ஷீல்டையும் ஸ்க்ரூவையும் இருந்த இடத்துல அந்த இடத்துல நம்ம போட்டு லாக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டிஸ்பிளேவை மட்டும் க்ளோஸ் பண்ணால் வேலை முடிஞ்சிருச்சு. டிஸ்பிளேவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு டிஸ்பிளே இருந்த இடத்துல வச்சுட்டு ஜென்டலாக அமுக்குனா போதும். டிக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். டிக்குன்னு சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா அந்த கிளிப்பு வந்து அதோட பொசிஷனில் வந்து உட்காந்துச்சுன்னு அர்த்தம். ரொம்ப ஹார்டாக அமுக்குனிங்க அப்படின்னா டிஸ்பிளே கண்டிப்பாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பொறுமையாக வச்சு அமுக்கணும். ஓகே, டிஸ்பிளே மாட்டியாச்சு. நம்ம ஸ்டார்டிங்கில் 2 ஸ்க்ரூவை கலட்டணும் பார்த்தீங்களா, அதை ஸ்க்ரூவை போட்டுட்டு நம்ம ஐபியை வச்சுட்டு நம்ம ஃபோனை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்கிடும். ஏன்னா பேக் கிளாஸில் ஃபுல்லாக நம்ம டிஸ்பிளே விட்டுற பசையாக இருந்ததுனால க்ளூ ரிமூவர் ஆச்சு இல்லை அப்படின்னா ஐபிஐ வச்சாச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுதோம்.
மொபைல் ஆன் பண்ணி பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டே ஆன் பண்ணி பார்த்துருந்தோம். நம்ம ஐஃபோன் அன்அவைலபிள் சொல்லி வந்துருந்துருக்கும். இப்போ நம்ம ஐடியூன்ஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சாஃப்ட்வேர் வேணால் அப்டேட் வேணால் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்க்ரீன் மாறுதான் செக் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம லேப்டாப் எடுத்துக்கிட்டு அது நான் ஐடியூன்ஸ் டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். மொபைலில் டிஎஃப் மோடில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த அப்டேட்டு இல்லை ரீஸ்டோர் கேட்கும். இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்தாலும் கண்டிப்பாக அப்டேட் தான் ஆகும். அப்டேட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 40 நிமிஷமோ சம்திங் அது அப்டேட் ஆகுது டைம் கேட்கும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பாஸ்வேர்ட் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபைனலாக நமக்குள்ளே எஸ்சி 2020 சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணியாச்சு. அவரும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.